அதை உதயநிதி கண்டிக்க தவறிவிட்டார். இங்க இருக்கிற யோக்கியம் எல்லாம் பொங்குறான். அப்படியே எவனா ஒருத்த சங்கீதா ஆதரவா பேசுனீங்களா? எவனாவது யோக்கியன்கள்லாம் யாரா பேசுனீங்களா? எவனாவது? அந்த அம்மா இதே விஜய்க்கு எதிராக பேசும்போது பேசியிருக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம். விஜய்க்கு எதிராக பேசிவிட்டார் என்பதற்காக அந்த அம்மா பாவம். அந்த அம்மாவை எப்படிலாம் அபியூஸ் பண்ணானுங்க, ஐட்டம் அது இது எப்படிலாம் பேசினானுங்க. யார் பேசினா? விஜய் கட்சிக்காரர்கள். என் கட்சிக்காரர்கள் வந்து இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொன்னாரா? மாறாக அவர் என்ன செய்தார்? எந்த பெண் மீது கிசுகிசுக்கப்படுகிறதோ அந்த பெண்ணையே அழைத்துக் கொண்டு பொதுநீ கட்சிக்கு போனாரா இல்லையா? அடிப்படை அருகதை யோக்கியதை இருக்குதா விஜய்க்கு இதெல்லாம் பேசுறதுக்கு? விஜய்க்கோ விஜய் கட்சிக்காரர்களுக்கோ அடிப்படை அருகதை இருக்குதா இதெல்லாம் பேசுறதுக்கு? இப்ப இதை பேசினா வழக்கு போடுவீங்கன்னா மயிருக்கு சமானம் அந்த வழக்கு நடக்கும். அவர் வாயிலிருந்தே உதிர்க்கப்படாத ஒரு வார்த்தைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் இவ்வளவு தூரம் ஹராஸ் பண்றீங்கன்னா அப்ப அந்த இடத்துல நான் வர்றேன். தப்புனே வச்சுக்க, நீ யோக்கியனா? அடிப்படை அருகதை இருக்குதா உங்களுக்கு எல்லாம்? சொல்லுங்க உட்காந்துக்கிட்டு டிபியில உன் மக போட்டோ வச்சிருக்கியே, இதை முடிச்சுட்டு அவருக்கு வெறுப்பாயிருச்சு. அவருக்கு உன் மக போட்டோ வச்சிருக்கிய, அவன் முளையில இருக்கிற காம்பு நல்லா வளர்ந்துருச்சான்னு கேட்டுருக்கான். அயோக்கிய நாய்களா, பொறுக்கி நாய்களா, உங்களெல்லாம் தகுதி இருக்காடா? எங்கடா அவனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? இதான் எஃப்ஐஆர் வருது. அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா அவனை? தன்னுடைய சொந்த மனைவியை சொந்த கட்சிக்காரன் ஐட்டம் எழுதுறான். அதை பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் ஆண்மகனா இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட தலைவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எங்கள் தலைவரை பார்த்து மனிதமா பேசுறீங்களா? அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அடிப்படை அருகதையும் தகுதியும் உங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு? முழுக்க முழுக்க வக்கரம், பொறுக்கித்தனம். பெண்களை வந்து எத்தனையோ காலத்துல கேள்விப்பட்டிருக்கோம். பெண்களை இழுத்து திட்டக்கூடிய அந்த ஆபாசமான வார்த்தை வந்து ஆணாதிக்கத்தனமானது அப்படின்னு அதை தன்னுடைய திரைப்படத்திலேயே தங்குதடையம் எல்லாம் வைக்கக்கூடிய நீ எல்லாம் பெண்களை பற்றி பேசுறீங்க. அவங்களுக்கெல்லாம் அடிப்படை தகுதி இருக்காங்க. நாங்கள் இதை கூட மயிரில் கூட மதிக்க மாட்டோம். இந்த கைதுகளை, வழக்குகளை, இதெல்லாம் வந்து சிறைகள் என்ன, சிலுவைகள் என்ன, சிரச்சேதமே செய்தால் கூட சிரித்த முகத்துடன் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இந்த சீரிய சிந்தனையை விட்டு ஒருபோதும் தவறிவிட மாட்டோம். வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்றைய நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறுபான்மை நல உரிமை பிரிவின் மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் திரு அலீம் அல் புகாரி அவர்கள். வணக்கம். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் நடத்தப்பட்ட விதம், இன்னைக்கு வந்துட்டாரு, சட்டமன்றத்தில் கலந்துக்கிட்டாரு, பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்க, அதுலயும் கலந்துக்கிட்டு அவருடைய கருத்தெல்லாம் சொல்ல போறோம், நம்ம பார்க்க தான் போறோம். நேற்றைய தினம் அவர் நடத்தப்பட்ட விதம் அப்படின்றது பல்வேறு விஷயங்கள்ல பேசு பொருளாச்சு. ஒரு பக்கம் திமுகவினரை பொறுத்தவரையில ஒரு எழுச்சியாக அதை வந்து சொன்னாங்க. பல சப்போர்ட் பண்ணக்கூடிய பல நபர்கள் சமூக வலைதளங்கள்ல, கட்சிக்காரங்க எல்லாருமே வீதிக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க நேற்றைய தினம் உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த கைது தொடர்பாக தான் பேசு பொருளாக இருந்தது. ஒரு வகையில இது வந்து திமுகவுக்கு ஒரு எழுச்சி தான் அப்படின்ற வகையில பேசினாங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணை வந்து விமர்சிச்சுட்டாங்க, பேசிட்டாங்கன்னா யாரா இருந்தாலும் இந்த நடவடிக்கை தான் பாயும். அதற்கான ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணிட்டாங்க தாவேக்கா. பாருங்க, உதயநிதி ஸ்டாலினையே நாங்கள் அலக்கழிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க பேசுனதையும் பார்க்க முடிஞ்சது. இந்தியா முழுக்க நேற்று அதுதான் பேசு பொருள். எப்படி பாக்குறீங்க நீங்க? எப்படி நடத்தப்பட்டிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர்? ஒரு ஆர்கியூமெண்ட் சேக்கு தெரிஞ்சு ஆர்கியூமெண்ட் சேக் கூட சொல்லும் போது கஷ்டமா தான் இருக்கு. இந்தியாவிலேயே, இது தமிழ்நாடு முழுக்க முடியல, இது இந்தியாவிலே நேற்று அக்ஷிதாவெல்லாம் நம்ம ஹரிஷ் முகமது இப்ராஹிம் போட்டு பொறிச்சு எடுத்தாரு. நம்ம வந்து பிலோத என்னால சொல்ல முடியல, பிலோத பெல்ட் கமெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா தான்டா சொன்னாரு சொல்லுங்க அப்படின்னா, அவர் வாயால் சொல்லாத ஒரு வார்த்தைக்கு அவர் குற்றவாளி என்றே வைத்துக்கொள்வோம். அது வந்து தகாத வார்த்தை, தவறான வார்த்தை என்றே வைத்துக்கொண்டு அதற்குத்தான் தாவேகா நடவடிக்கை எடுத்தது அப்படிங்கிற கோணத்துல வந்து நம்ம ஆரம்பிச்சா, விஜய் அவர்களுடைய கட்டிய மனைவியை விஜயுடைய ஆட்கள், விஜய் உண்மையிலேயே நேர்மையானார், உண்மையிலேயே விஜய் வந்து நாணயஸ்தன் என்றால் தான் கட்டிய மனைவியை இழிவாக பேசி தன் கட்சிக்காரன் நடவடிக்கை எடுத்திருக்கணும். நான் வேற எங்கேயுமே வெளியே போக விரும்பல. இப்போ அவங்க கொடுத்த பெட்டிஷன் என்ன போட்டிருந்துச்சு? என் கணவருடன் இருக்கும் புகைப்படங்களை நடிகை வெளியிட்டு வருவது எனக்கும் எனது பிள்ளைகளுக்கும் அவமானத்தை தருகிறது. தேவைப்பட்டால் எனது கணவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருக்கும் நடிகையின் வழக்கை 2வது எதிர்மானதாக சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று. 2வது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, திருமணத்தை மீறிய உறவு, இதெல்லாம் வந்து பெண்கள், என் பெண்களுங்கிறது இன்னொரு பெண்ணுக்கு பாதுகாப்பு தரதை மட்டும் தான் பேசுவீங்களா? உங்க கட்டிய மனைவிக்கு நீங்க பண்றதை பத்தி யாரும் பேச மாட்டீங்களா? இதெல்லாம் நான் பேச மறுத்த கடந்த காலங்களில் இது போன்ற பல நேர்காணல்கள்ல, அது சட்டப்பூர்வமா வந்துருச்சு வெளியே கோர்ட்ல, அப்போ கூட நான் பேச மறுத்த விஷயங்கள். இதெல்லாம் பெரிய யோக்கிய புண்ணாக்கு மாதிரி இவனுங்க பேசுறானுங்களே. அப்போ தான் கட்டிய மனைவி என்கின்ற பெண்ணுக்கு விஜய் என்கின்ற இந்த தனிநபர், விஜய் என்கின்ற ஒரு குடும்ப தலைவன் என்ன யோக்கியதையில் நடந்து கொண்டான் என்பதை வந்து அவங்களுடைய மனைவி என்ன சொல்றாங்க? நடிகை ஒருவருடன் விஜய் திருமணத்தை மீறிய உறவில் இருந்தது
2021 ஏப்ரல் மாதம் எனக்கு தெரிய வந்தது. நான் கண்டுபிடித்த பிறகு நடிகையுடனான திருமணத்தை மீறிய உறவை முறித்துக் கொள்வதாக விஜய் உறுதியளித்தார். நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவை விஜய் தொடர்ந்ததால் நான் மனதளவில் பாதிக்கப்பட்டேன். இந்த பொம்பளைக்கு என்ன நீதி? கம்ப்ளைண்ட்டும் உங்க தலைவர் மேல கொடுத்துருக்காங்க. ஏன் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் கோர்ட் விசாரிக்க போது அவங்க அதுவும் அவன் எவ்வளோ நல்ல பெண் அப்படின்னா பின்னால வருந்துனாங்க. நான் இது வந்து ரகசியமா, அதாவது ஒரு கோர்ட் டாக்குமெண்ட் வெளியே வந்ததை நினைச்சு நான் ஆச்சரியப்படுறேன். ஆனால் அதுக்கு டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியில அதே விஜயோடைய மனைவியை இவனுங்க என்ன எழுதியிருக்கானுங்க, இந்த முண்டம் வெறும் ஐட்டம் தான் அப்படின்னு எழுதியிருக்காங்க. பொத்திக்கிட்டு போங்கடா. பெண்கள் பாதுகாப்பை பத்தி நீங்க எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா? பெண்களை என்ன பேசணும்? தான் பேசாத ஒரு வார்த்தைக்கு இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு முன்னணி தலைவரை, தமிழ்நாட்டினுடைய அடுத்த தலைமுறை தலைவரை, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை இவ்வளவு அலைக்கழித்திருக்கிறீர்கள். அதையும் அவர் சிரித்த முகத்துடன் ஏற்றுக்கொண்டு பாயிண்ட்ல கரெக்டா நிற்கிறாரு. காவேரி இஷ்யூ நான் எழுப்பினதுக்காக தான் இந்த மேட்ரு, இதை பத்தி நான் பேசுவேன், எனக்கு ஒரு மனைவி உண்டு. இல்ல அவர் வாயால அவர் பேசல, பட் அங்க கூட்டத்துல ஒரு நடிகையினுடைய பெயர் சொல்லப்படுது. திரும்ப அதை ஒட்டிதான் ஏதோ ஒன்று சொல்றாரு. சொல்லிட்டு நான் வந்து காவேரியை பத்தி பேசுறேன் அப்படின்றத சொல்றாரு. அப்படின்னா அவருக்கு அந்த நடிகையினுடைய பெயர் காதுல விழுந்திருக்கு. ஏதோ ஒரு வகையில அதை என்கரேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்றதும் ஒரு குற்றச்சாட்டா வைக்கும். நான் என்னுடைய வாதம் ஆரம்பிக்க என்ன சொன்னேன், தப்புனே வச்சுக்கிங்க என்ன சொன்னேன். இப்ப நீங்க இதை கேட்கவே வேண்டாம். என்ன நான் தப்புனே வச்சுங்க தான் இதை ஆரம்பிக்கிறேன். முதல்ல நீ யோக்கியனா ஃபர்ஸ்ட் அங்கிருந்தானே ஆரம்பிக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு தராதரம் சட்டமே வச்சிருக்குது. அடுத்து நான் அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். அந்த கேஸ் கட்டியை நான் வந்து இப்போ வர வைக்கிறேன். என்கிட்டயே கேஸ் பண்டில் இருக்கு. இதே விஜய் கட்சிக்காரங்களுடைய மேட்ரு நம்ம கையில் இருக்குது. நீ முதல்ல யோக்கியமானது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தான் கட்டிய மனைவிக்கே யோக்கியனாக இல்லாமல் துரோகம் செய்த ஒரு நபர் இப்படி கொதித்தெழுந்து நடவடிக்கை எடுத்துட்டீங்களா? திரும்ப அந்த கேள்வி தான் நான் கேட்கறேன். நீங்க துரோகம் பண்ணியிருந்தாலே வழக்கே என்கிட்ட சொன்னாரு, நான் வந்து விட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் மீண்டும் தொடர்ந்தார். உங்களுக்குலாம் எங்கிருந்த அடிப்படை அருகதற்கு எவனோ ஒருத்தர், நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் வந்துட்டேன் நான், எவனோ ஒருத்தன் சொன்னா அதை உதயநிதி கண்டிக்க தவறி விட்டார். இங்க இருக்கிற யோக்கியம் எல்லாம் பொங்குறான். அப்படியே எவனா ஒருத்தன் சங்கீதா ஆதரவா பேசுனீங்களா? எவனாவது யோக்கியன்கள்லாம் யாரா பேசுனீங்களா? எவனாவது? அந்த அம்மா இதே விஜய்க்கு எதிராக பேசும்போது பேசியிருக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம். விஜய்க்கு எதிராக பேசிவிட்டார் என்பதற்காக அந்த அம்மா பாவம், அந்த அம்மாவை எப்படிலாம் அபியூஸ் பண்ணானுங்க, ஐட்டம் அது இதுன்னு எப்படிலாம் பேசினானுங்க. யார் பேசினா? விஜய் கட்சிக்காரர்கள். என் கட்சிக்காரர்கள் வந்து இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொன்னாரா? மாறாக அவர் என்ன செய்தார்? எந்த பெண் மீது கிசுகிசுக்கப்படுகிறதோ அந்த பெண்ணையே அழைத்துக் கொண்டு பொது நிகழ்ச்சிக்கு போனாரா இல்லையா? அடிப்படை அருகதை யோக்கியதை இருக்குதா விஜய்க்கு இதெல்லாம் பேசுறதுக்கு? விஜய்க்கோ விஜய் கட்சிக்காரர்களுக்கோ அடிப்படை அருகதை இருக்குதா இதெல்லாம் பேசுறதுக்கு? இப்ப இதை பேசினா வழக்கு போடுவீங்கன்னா மயிருக்கு சமானம் அந்த வழக்குன்னு நினைப்போம். ஏன்னா யாரோ ஒருத்தவங்க நடிகை பேரை சொல்றாங்க. அவருடைய முழு உரை, அந்த 23 நிமிட உரையை கேளுங்க. எங்கேயுமே சர்காஸ்டிக்கா கூட அவர் போல. அவர் வந்து அந்த அமைச்சர்களை பேசிட்டு இருக்கார். கூட்டத்திலிருந்து யாரோ ஒருத்தர் பேசப்படும் போது வேணா ஒரு நியாய தர்மத்தின் அடிப்படையில் அதை கண்ட்ரோல் செஞ்சிருக்கலாம், அதை கடந்து போயிருக்கலாம். ஏதோ ஒரு கவுண்டர் தரங்கிற வகையில ஏதோ ஒன்று பேச வந்து அதை இவனுங்க கட் காப்பி பேஸ்ட் பண்ணாருங்கிறது ஒரு பக்கம். இல்ல அவர் என்ன கட் காப்பி பேஸ்ட்ல எடிட்டட் வெர்ஷன் இவன் என்ன கொடுத்துருக்கானுங்களோ அதே உண்மையை வச்சுட்டா கூட அவ்வளவு சிவியாரிட்டி கிடையாது அதுல. ஏன்னா கடந்த காலங்களில் உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல், நலபாலு கேஸ்ல வழிகாட்டுதல் இருக்குது, பொலிட்டிக்கல் ஸ்பீச்சா இருக்குது. ஈவன் இஃப் இட் இஸ் ஹார்ஷ் அப்படின்னா 8 பாயிண்ட்ஸ்ல கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குது கோர்ட். அதுல முக்கியமானது கம்ப்ளைனன்ட் ஷுட் பி தி அக்ரீவ்ட் ஒன். தி விக்டிம் தான் வந்து கம்ப்ளைனன்ட்டா இருக்கணும். இல்ல திருஷா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, இதுல வந்து கொடுக்கவே முடியாது. ஏன்னா அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தல. சட்டத்தின் பார்வையில் குப்பைக்கு செல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவரை ஒரு நாள் பூரா ரேலி கொண்டு போயிட்டு, அவர் திராவிட பாரம்பரியத்தில் வந்தவர், வழக்குகளுக்கு பயப்படாதவர், சிறைகளுக்கு அஞ்சாதவர் என்கின்ற ஒரே காரணத்தினால்தான் அவர் அப்படி கடந்து போறார். இதே இந்த இடத்துல விஜய் போல ஒரு நபர் 41 பேர் செத்தா பிளைட் ஏறி போயிருவாரு, எனக்கு அது சம்பந்தமே இல்லைன்னு 5 மீட்டிங்ல தொடர்ந்து ஒப்பாரி வைப்பார். ஏன் மேல பழி தூக்கி போறீங்க? அந்த மாதிரி ஒரு நபராக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? நேர்மை நியாயத்தை விட்டு தவறி போயிருப்பாங்க அந்த மிரட்டலுக்கு பயந்து. அப்போ இந்த மிரட்டல் எடுபடவில்லை, அது மக்கள் மன்றத்தில் வேற மாதிரி போயிருச்சு. நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, இதை தப்புன்னே வச்சுட்டு ஆர்கியூ பண்ணுவோம். அவர் பேச தப்புன்னே வச்சுட்டு ஆர்கியூ பண்ணுவோம். அதுக்கு எந்த அளவுன்னு நீதிமன்றங்கள் சொல்லி இருக்குது. 9 வழக்குகள், 9 பிரிவு. ரயட்டிங் எங்க வரும் இதுல? 2 கம்யூனிட்டி மத்தியில வந்து டென்ஷன் கிரியேட் பண்ணாரு எங்க வரும் இதுல? அவர் வாயிலிருந்தே உதிர்க்கப்படாத ஒரு வார்த்தைக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இவ்வளவு தூரம் ஹராஸ் பண்றீங்கன்னா அப்ப அந்த இடத்துல தான் நான் வர்றேன். தப்புனே வச்சுக்க, நீ யோக்கியனா? அடிப்படை அருகதை இருக்குதா உங்களுக்கு எல்லாம்? அது மட்டுமா? சரி, மத்ததை விடுங்க. இப்ப இதே இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த இடத்துல வந்து அந்த பெண்ணு, இந்த புகார், இந்த எஃப்ஐஆர்ல இருக்கிற பெண்ணு யோகியா சிகாமணிகள். நேத்தெல்லாம் ராஜ்மோகன்ல இருந்து இந்த தேட்டர் ஓனர், அவர் பேர் தெரியல, தேட்டர் ஓனர் தான் எனக்கு தெரியுமே, என்னமோ அவர் பேரு, அந்த வினோத் சல்வத்துடைய தம்பி, அவரெல்லாம் பெரிய ஐயோ இந்த அரசு அப்படியே
புடுங்கி தள்ளிருமா அப்படியே பெண்களுக்கு எதிரான. எஃப்ஐஆர் இங்க இருக்குது, ஆள் ஊர்ல தான் இருக்கிறான், அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? என்ன சொல்லுது தெரியுமா? சொந்த கட்சி எஃப்ஐஆர் போட்டிருக்குது யாரு? சொந்த கட்சி நிர்வாகி, பெண் நிர்வாகி. நிறைய இருக்குது. இது என் கையில நீங்க உட்கார்ந்து அந்த இடத்துல அந்த பெண் உட்கார்ந்து சொன்னது, இது நடவடிக்கை எடுக்கலன்னா, உள்ள தூக்கி வைக்கலன்னா நான் டிஜிபி ஆஃபீஸ் கொளுத்திக்குவான்னு. சட்டவிரோதமா அதெல்லாம் பேசாதம்மா. சட்ட உதவிகள் என்ன இருக்கும் நாங்கள் நியாயமா செய்யறோம். உண்மையில சரி தப்புங்கிறது சட்டம் முடிவு பண்ணிட்டோம். வழக்கு வந்துருச்சே, டிவிக்கே அசிங்கப்படுத்திடுவோம் நாங்கள் அப்படி நினைக்கல. ஆனால் வாங்கி படிக்கும்போது அந்த பொண்ணு அந்த வேதனையை சொல்லும் பொழுது என்ன போட்டிருக்கான், அந்த பெண் விஜய் பிரபு, அந்த பேர் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர். இந்த கம்ப்ளைண்ட்டை படிச்சீங்கன்னா விஜாராயி போயிடுவீங்க. அந்த பொண்ணு சொல்லுதீங்க உட்காந்துக்கிட்டு, டிபியில் உன் மக ஃபோட்டோ வச்சிருக்கியே. பொண்ணு சொல்லுது, எல்லா நம்ம ட்ரைப்ஸ் எல்லாம் பேட்டி கொடுத்துருக்கு, நம்ம இன்னும் 2-3 இந்த தாட்டையிலலாம் பேட்டி கொடுத்துருக்கு. பார்த்தேன், டிபியில் உங்கள் மக ஃபோட்டோ வச்சிருக்கேன். இதை முடிச்சுட்டு அவருக்கு வெறுப்பாயிருச்சு. அவருக்கு உன் மக ஃபோட்டோ வச்சிருக்கியே, அவன் முளையில இருக்கிற காம்பு நல்லா வளர்ந்துருச்சான்னு கேட்டிருக்கிறான். அயோக்கிய நாய்களா, பொறுக்கி நாய்களா, உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்காடா? எங்கடா அவனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? இதான் எஃப்ஐஆர் இது வருகுது, அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா அவனை? ஒரு மகளுக்கு நிகரான வயது இருக்கக்கூடிய அந்த பெண்ணை நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து தொடர்ந்து அந்த வீடியோ வச்சுக்கிட்டு மிரட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணுடைய போனை வாங்கி வச்சுக்கிட்டான். போலீஸ் வாங்கி வச்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு கொடுத்து ஆய்வு பண்றாங்களாமா. எஃப்ஐஆர் போட்டீங்கல்ல, ஒரு எதிர்கட்சி தலைவரை தஞ்சாவூர்ல இருந்து போலீஸ் நேத்து சாயங்காலம் பேசுறதுக்கு மறுநாள் காலையில வந்தீங்களடா, காலையில வந்தீங்களடா, சாயங்காலம் பேசுறதுக்கு மறுநாள் காலையில வந்தீங்களடா. எங்கடா அரெஸ்ட்? நீங்க என்னடா எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, அரெஸ்ட் எங்கடா? இது ஒரு பொறுக்கி கூட்டம். இது மட்டுமா? மற்ற விஷயங்கள் நமக்கு தெரியும். ஸ்ரீவைகுண்டம் சரவணன் மேட்டர் தெரியும். வேம்புலி ஜெயிலுக்கு போனா, ஆலந்தூர்ல ஒரு ஜிம் பிராக்டிஷனர் ட்ரெயினரை போயிட்டு வீட்டில் பூந்துட்டான் அப்படின்னு எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிங்க. முடிச்சு திரும்ப வந்துட்டான், நிகழ்ச்சி உங்க கட்சியில சேர்ந்துக்கிட்டு திரும்ப வேலை பார்க்கறான். ஒரு அன்ரூலி மாப், ஒரு கும்பலை வைத்துக்கொண்டு அவன் எழுதுறான், இதில் போயிட்டாரு, கக்கூஸ் போனாரு. உங்க அண்ணன் மாதிரி கக்கூஸை விட உட்காந்து இருந்தாரு, குளிச்சு எஞ்சிட்டு வந்தார்ல. ஒரு நாள் பூரா நம்மளை எப்படியும் ஒரு தஞ்சாவூருக்கு கிளம்ப வேண்டி இருக்குது, அப்ப குளிச்சு ரெடியாகி வரமாட்டாங்களா? அதை இழிவு செய்ய தெரிந்த உங்களுக்கு சொன்னார்ல ஓடுகாலி முதலமைச்சர்னு, எதுக்கு சொன்னாரு? உன்ன மாதிரி ஓடினாரா? ஃபேஸ் பண்ணாரு. உன்ன மாதிரி பொறுப்புல இருந்து கிளம்பி ஓடினாரா? இல்லையே. அப்ப நான் சொல்ல வரக்கூடிய முதல் செய்தி என்னன்னா, சட்டத்திற்கு புறம்பானது இது. முதல்ல ஃபர்ஸ்ட் இதுக்கு முதல்ல எஃப்ஐஆரே போட முடியாது, எஃப்ஐஆரே போட முடியாது இதுல. அப்போ இதை மீறி நீங்க செய்றீங்க அப்படின்னா நியூட்டனின் 3ஆம் விதி தான், ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் an equivalent reaction. கண்டிப்பான முறையில் இருக்கும். இன்னைக்கு இந்த எலிவேஷன் எப்படி ஆகி போச்சு, வாயில அடிச்சுக்கிறானு. டாய்லெட்ல இருந்தாரு, பொம்பளை கேஸ்ல போயிட்டு பெருமையா பேசுறாரு, அது இருக்கு இது இருக்கு. தமிழ்நாட்டில் இதுவரை கண்டிராத அளவுக்கு கட்டிய மனைவி புகார் கொடுத்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுதே யார் மீது அவர் சொன்னதாக கிசகிசக்கப்படுகிறதோ அவரை அழைத்து பொது நிகழ்ச்சிகள் கலந்து கொண்ட ஒரு யோகியனுக்காக தான் நேற்று சொன்னார் அவர். எனக்கு ஒரு மனைவி இருக்கிறது, வார்த்தை தெளிவா இருந்து, எனக்கு ஒரு மனைவி இருக்கிறது, பிள்ளை இருக்குது, தங்கச்சி இருக்குது, நான் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வரல அப்படின்னு அவர் சொன்னதுக்கான காரணம், உதிர்க்காத ஒரு வார்த்தைக்கு, சொல்லாத வார்த்தைக்கு இந்த தண்டனையா? அப்ப நான் என்ன கேட்கறேன், எப்ப நடவடிக்கை எடுக்கிறீங்க இந்த எஃப்ஐஆர் மேல? எப்போ? இன்னும் சுத்திட்டு இருக்கிறான். அதுக்கு என்ன பண்றானுங்க, இன்னொருத்தனை கூப்பிட்டு என்னை இப்படிதான் அவளை இன்னொரு விஷயத்துல மிரட்டினா அப்படின்னு இன்னொருத்தனை பேச வைக்கிறானு. அதையும் பார்த்தேன். இந்த பெண்ணை இந்த பெண்ணை இழிவுபடுத்துறது, இவங்களுக்கு புகார் கொடுக்குற பெண்ணுங்களுக்கு எல்லாம் இவங்க கொடுக்குற பட்டம் என்ன? விஜய் பேசுறாருல, எந்த மகன் தெரியணும் அப்படிங்கிறாருல, அவருக்கு ரொம்ப ஃபேமஸான வார்த்தை. இவங்க ஆளுங்க பேசினா அதான் பேசுவாங்க. தன்னுடைய சொந்த மனைவியை சொந்த கட்சிக்காரன் ஐட்டம்னு எழுதுறான். அதை பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் ஆண்மகனா இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட தலைவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எங்கள் தலைவரை பார்த்து மனிதமா பேசுறீங்களா? அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அடிப்படை அருகதையும் தகுதியும் உங்களுக்கு எங்க வந்துச்சு? அப்போ சட்டம் முதல்ல என்ன சொல்லுது, இந்த மாதிரியான ஸ்பீச் வந்தா முதல்ல பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும்னு சொல்றாங்க. சாயங்காலம் பேசுனதுக்கு காலில் அரெஸ்ட்டுக்கு வரீங்க, கோர்ட்ல போய் பம்புறீங்க, அசிங்கமா பம்புறீங்க. அவரை நான் என்ன கேட்கிறேன், நான் பெயிலபிள் செக்ஷன்ஸ் போட்டிருக்கீங்க, அவரை ரிமாண்ட் பண்ற நோக்கம் இல்லை அப்படின்னா நான் பெயிலபிள் செக்ஷன்ஸ் எதுக்கு? நான் பெயிலபிள் செக்ஷன்ஸ் இருக்கும்போது அவரை ரிமாண்ட் பண்ண நோக்கம், இன்டென்ஷன் ஃபார் ரிமாண்ட் எப்படி இல்லாம போகும்? நீதிமன்றத்துல எப்படி சொல்லுவீங்க? நீங்க அங்க மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டு போய் நியாயமான ஆர்கியூ பண்ணிருக்கணும். அசிங்கப்பட்டு காரி தூக்கி வச்சிருப்பாங்க உங்களை. பாக்கணும்ல, அன்பானந்த மேட்டர்ல இருந்து, அனிதா ராதாகிருஷ்ணன் மேட்டர்ல இருந்து, சூர்யா வினோத்குமார் மேட்டர்ல இருந்தெல்லாம், சூர்யா வினோத்குமார் மேட்டர்ல சரவணன் சார் ஆர்கியூ பண்ணார். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஜட்ஜு மரியாதைக்குரிய கார்த்திகேயன் ஜே என்ன சொன்னாரு, என்னது இது எப்படி போட்டு 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது பேசி, இருப்பதாக சொல்லப்படுகிறதுன்னு போட்டிருக்கு, அதுக்கு எதுக்கு எஃப்ஐஆர்?
சொல்லப்படுகிறது தான் வார்த்தை. அதுக்கு எப்படி நான் வந்து பொய்யா பரப்பணும்? நான் 196 எதுக்கு, 353 எதுக்கு, ரைட் என்ன அதே தான் இவருக்கும் சின்னவருக்கும் அந்த மாதிரி வழக்குகள் தான். இதெல்லாம் எதுக்கு? அவர் ஆர்கியூ பண்ண ட்ரை பண்ணாரு. உடனே அவர் பேர் ஆக்ட் எடுத்து கொடுத்து இதை படிங்க, முதல்ல படிங்கன்னாரு. இல்லை நான் எனக்கு டைம் கொடுங்க, முதல்ல படிங்க அப்படின்னாரு. இல்லை நான் வந்து பாஸ்வேர்ட் பண்ணுங்க, முதல்ல படிங்கன்னாரு. இல்லை நாளைக்கு போயிட்டு முதல்ல படிங்க, கவுட்டு கொடுக்குறேன், அப்படி பேசினார் ஜட்ஜ். ஆமா. அதுக்கப்புறம் தான் பெயில் தரும்போது பெயில் ஆர்டர் என்ன பண்ணாரு தெரியுமா? நீ போட்டிருக்க 5 செக்ஷன் 5 செக்ஷனும் மேட் அவுட் ஆகுது, பெயில் ஆர்டர் கொடுத்தாரு. 5 செக்ஷனும் மேட் அவுட் ஆகாதுன்னாரு 6வது பாயிண்ட்ல. இப்படி இவர்கள் நீதிமன்றங்களை அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒரு கழுகு கூட்டம் மாதிரி ஒரு அயோக்கிய பைய, ஒரு பொறுக்கி பைய கூட்டத்தை வந்து ஆன்லைன்ல வச்சிருக்காங்க. அதுங்க பொழுது அன்னைக்கும் பேசிட்டு இந்த இன்னொரு கம்ப்ளைண்ட், இது ஒரு கட்டு இருக்கா என்கிட்ட. இவனுங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ஒரு பொண்ணு ஒன்று ஒரு ஐடியில வந்து கடுமையாக பேசிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அங்கே இங்கேன்னு போயிட்டு, ஆமாம் சார் ஏதோ ஒரு குட்டி பொண்ணை ஏதோ ஒரு பேர் அப்போ என்கிட்ட காட்டினாங்கன்னு சொல்லி கடுமையாக அது பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கு. விஜய் கட்சிக்காரங்க அது பேசி நம்ம உடனே நான் என்ன பண்ணேன், உடனே ஆஃபீஸில் சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்து அங்கே இங்கே போயிட்டு லாஸ்ட்டாக வந்து நீதிமன்றம் இது போலீஸ் என்ன சொல்கிறாங்க, அந்த எஸ்ஐ விசாரிக்கிற எஸ்ஐ என்ன சொல்கிறாங்க, இது நீங்கள் டெஃபமேஷன்லேயே போய்க்கிங்க சார், பச்சையாக பேசுது வீடியோவில், அசிங்கமாக கேட்குது, மக்கள் எல்லாத்தையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் இவனுக்கு அப்படியே உதயநிதி பேசுறத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பேசாத ஒரு வார்த்தைக்கு நேஷனல் மீடியா வரைக்கும் பிஜேபி சப்போர்ட்டு, நயினார் நாகேந்திரன் கட்சியில வச்சுக்கிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் தாவேக்காக்கு சப்போர்ட்டு. நான் என்னங்க விஜய் மாதிரி இடிப்பக்கில் நான் சொல்லிட்டு இந்த யோகிய பைய அண்ணாமலை, நாங்க நேற்று அந்த நதியை சுத்தம் பண்ணும்போது நினைச்சேன் இப்படிதான் இருக்கிறாங்க, பெரிய யோகியன் இவரு, உன் அசிங்கம் தெரியுதுன்னா ஒரு பொண்ணு 2 பேர் வச்சிருக்காங்களா, இப்படி பக்கத்துல பேசணும் தானடா நீ. உங்களுக்கு யாருக்காவது அடிப்படை தொகுதி இருக்கிறதா? என்னைக்குமே கண்ணியம் தவறி பேசாதவர். ஏன்னா ஒரு கூலஸ்ட் பொலிட்டீஷியன் வந்து அவர் தான், யாரையுமே வந்து. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் அதன் தலைவர்கள் மீதும் மலினமாக வழிந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பாவாட நாடா தூக்கி பார்த்தா திராவிட நாடு இருக்குன்னு சொன்னாரு. அதனுடைய கான்டெக்ட் என்ன பாருங்க. ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இது கொடுத்துருக்குறோம், கொடுத்து ஃபாலோ பண்ணி ஏடி கார்டெலாம் வாங்கியிருக்கிறோம். இப்போ என்ன சொல்றாங்க, நீங்க டெஃபமேஷன்ல பார்த்துக்கோங்க, இல்லைன்னா இது அந்த பொண்ணு யாரை பேசிச்சோ அதான் ஹைலைட், யாரை பேசிச்சோ அவங்க தான் கம்ப்ளைண்ட்டாக வரணும். இதில் மட்டும் நான் திருச்சாவா கம்ப்ளைண்ட். அப்ப எங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? இதையும் தாண்டா மக்கள் பார்த்து காரி துப்புறாங்க. டிவிகே அபியூசர்ஸ் அவங்க காப்பாத்துறாங்க, போலீஸ் காப்பாத்துது. அன்பானந்த மேட்டர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், மூர்த்தின்னு ஒரு ஆளு. அன்பானந்த் என்ன பேசினாரு, அப்பாவை காணும்னு கேட்குறீங்களே, ஜேசன் சஞ்சயா தம்பி உங்க அப்பாவை காணுமா அப்படின்ட்டு அடுத்த வார்த்தைகள் பேசுறாப்புல. பேசிட்டு எங்கேயாவது இருப்பாரு நடிகை, அப்போ கூட பேரை சொல்லலை, எங்கேயாவது இருப்பார் நடிகையோட, ஆனால் ஜேசன் சஞ்சய்னு பேரை சொல்றாரு. நான் கோர்ட்ல அறிக்கை போடும்போது சொன்னேன், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆனரபிள் சிஎம் இஸ் பிஸி வித் இஸ் அஃபிஷியல் ஒர்க்ஸ், பட் வாட் இஸ் தி கேஸ் ஆஃப் ஆனரபிள் சிஎம் சன்? he can come and raise a complaint. according to law அவர் தான் வரணும். எனக்கு சொல்றீங்களேடா, அதே உங்களுக்கு இல்ல. மூர்த்தி கொடுத்த கம்ப்ளைண்ட்ல ரிமாண்ட் பண்ணி ஆகணும், எஸ்பி வந்து வாசல்ல நின்னு ஸ்ட்ரைக்கிங் போர்ஸோட வந்து நின்னு இன்னைக்கு தூக்கிட்டே போகணும், தீவிரவாதி அன்பானந்துங்கிறார், அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணணுங்கிறார் கோர்ட்ல ஏபிபி. நான் கேட்கறதுக்கு முன்னாடி ஜட்ஜே கேட்டார், அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணணுமா? எதுக்கு இந்த 2 வார்த்தையை பேசினதுக்கு? உங்க அசிங்கத்தை ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச போறதும் கிடையாது, 5 நாட்கள் நாங்க இல்ல. இதன் மூலமாக நீங்க யூ ஹேவ் ரீஇக்னைட்டட் த ஃபயர் that was actually going slow within the people of DMK. திமுக மக்களிடம் இருந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருந்த ஃபயர் ரீஇக்னைட் பண்ணி விட்டுருக்கீங்க, அவ்வளவுதானே தவிர நீங்க பண்ற எல்லா அசிங்கத்தையும் மக்கள் பாக்குறாங்க, நீங்க பண்ற அடக்குமுறை எல்லாம் பாக்குறாங்க. இது இன்னொரு பையன் ஒருத்தன் என்ன வந்து ஆன்லைன்ல எவ்வளவு பேர் திட்டாங்க, நான் ஏதாவது 1-2 ரேண்டமா எடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், ஃபாலோ பண்ணி ஒப்பீனியன் வாங்குறோம் நாங்க. இது வந்து இந்த பொண்ணுடைய கம்ப்ளைண்டா, அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து டேட் பார்த்தா தெரியும் எவ்வளவு நாள்ல. இன்னும் இது பெட்டிஷனுடைய ரெசிப்ட், இவனுங்க பெட்டிஷன் ரெசிப்ட் எப்போ கொடுக்குறானுங்க, டேட் பார்த்தீங்கன்னா 1/6/2026. இன்னைக்கு என்ன டேட்டு? ஆகஸ்ட் ஆகி போச்சு. எங்க நடவடிக்கை எங்க? இதுல எல்லாம் கரெக்டா இருக்குது, எல்லாமே சரிதான் சார். ஆனா அவங்க வந்து உதயநிதி ஸ்டாலினை பேசியிருக்கிறாங்க, இவரை பேசியிருக்காங்க, அவரை பேசியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் அவங்க தானே வரணும் அப்படின்னு என்கிட்ட எஸ்ஐ சொல்றாங்க. என்கிட்ட மீனிங் ஜூனியர்ஸ் போறாங்க, அவங்ககிட்ட சொல்றாங்க. கம்ப்ளைண்ட் வந்து அவர் சாரனா இல்ல சாரை வந்து நாங்க வர சொல்றோம், நீ அவர் இல்ல அவரை சொல்லல நான் கம்ப்ளைண்ட்னு, அந்த பொண்ணு யாரை பேசியிருக்கோ அவங்கள வர சொல்லுங்க. அப்ப இங்க மட்டும் நான் திருஷா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அங்க மட்டும் நான் ஜேசன் சஞ்சயா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அப்போ நீங்கள் தெளிவாக சட்டத்தை மீறி கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும். இன்னொரு பையன் ஒருத்தன் வந்து என்ன அசிங்கமா வந்து கமெண்ட்ல எழுதிட்டே இருந்தான். ஏன்னா இதுல நானே கம்ப்ளைண்ட், இப்ப நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து 1.5 மாசம் ஆச்சு, அவன் மேல பாக்குறோம், ஒப்பீனியன் வாங்கிட்டு இருக்கிறோம். இதுல எப்படி ஒப்பீனியன் வாங்க பண்ணீங்க? இல்ல நான் என்ன கேட்கறேன்னா,
பேசாத ஒரு வார்த்தைக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்யக்கூடிய அளவுக்கு இப்ப 5 மணி நேரத்துல வந்து எஃப்ஐஆர் போட்டு ரெடி ஆகி கைது பண்ண போற அளவுக்கு அப்படி யாரா அவன் சட்ட வல்லுநர் உனக்கு ஒப்பீனியன் கொடுத்தான்? நான் கேட்கறேன், அந்த ஒப்பீனியன் எவன்டா கொடுத்தான்? அப்போ ரொம்ப ஈஸி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து நாம இன்னும் நிறைய இருக்கு. எனக்கு டக்குன்னு நினைவு வர்றது அந்த பையன் மேல கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட், இடையில ஒரு கிழமை மேல கொடுத்தேன், பிஜேபி காரர்கள அவன் வந்து நான் ஃபேஸ்புக் விட்டே போயிடுறேன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் ஃபேஸ்புக் விட்டே போயிடுறேன் அப்படின்னு. இன்னைக்கு காலையில நம்முடைய கட்சி நிர்வாகிகள் வந்து இந்த அக்ஷிதாங்கிற பொம்பளை மேல நம்ம கொடுக்கணும், அந்த பெண் வந்து இந்த நெறியாளரா இருக்கிறாங்க இந்தியா டுடே கடந்தது பாட்டு பேசுது. அதான் நான் சொல்ல வந்தேன். கலைஞர் சொன்னாரு நாடா அப்படின்னு, அங்க என்ன நடந்துச்சு, அந்த கான்டெக்ட் என்ன, அது ரொம்ப தெளிவா இருக்குது. அந்த கான்டெக்ட் படி பாக்குறப்ப பாவாடை நாடாவை அவிழ்த்து பாருங்கள் தமிழ்நாடு தெரியும் என்று கலைஞர் சொன்னது என்ன கதை அப்படின்னா, பாவாடை நாடு அவிழ்த்து பார்த்தால் தங்களின் கேள்விக்கு விடை தெரியும் அப்படின்னு அன்னைக்கு சொன்னது காங்கிரஸ் எம்எல்ஏ அனந்தநாயகி. அந்த கேட்ட கேள்விக்கு தான் அந்த நாடாங்கிறது அந்த இந்த 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 கைடு தான் அவர் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபைல்ல அப்ப பேசுனது இந்த நாடாவை தான் பேசுறாங்க. உடனே வந்து அவர் பண்ணிட்டாரு, ஜெயலலிதா அம்மாவை வந்து சிறையை பிடிச்சி விரும்பினாங்க அப்படின்னாரு. கூடவே இந்த திருநாவுக்கரசு அப்படி நடக்கவே இல்லை அப்படின்னாரு. எவ்வளவு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தீக்குளிச்சு தாங்க வந்து பத்தினி இம்ப்ரூவ் பண்ணணும் அடிக்கடி. ஆனா இந்த ஒரு ஆபாசத்தையும் இந்த அசிங்கத்தையும் தூக்கி வாரி வீசுறவனுங்க யாருன்னு பார்த்தா அயோக்கிய பயத்தின் மொத்த கூடாரம். பிஜேபி எல்லாம் பாடம் எடுக்கிறது செத்து போயிடலாம். பிஜேபி பாடம் எடுத்தா ஆசாதிக்கு அம்ரித் மஹோத்சவ், நாரி சக்தி, பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு கொடி இறக்கிட்டு இருக்கும் போதே பில்கிஸ் பானு என்கின்ற பெண்ணை கொடூரமாக கற்படுத்த அவனுடைய குடும்பத்தினரை கொலை செய்த அயோக்கிய கும்பலை விடுதலை செய்தது பாஜக. அடிப்படை அருகதை இருக்கிறாடா அவங்களுக்குலாம்? ஏண்டா டேய், அடிப்படை அருகதை இருக்குதாடா பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறதுக்கு? பேசாத ஒரு வார்த்தைக்கு ஆர்பிட்ரரி வேர்டு அது. அதை வந்து நீங்க வந்து ஆய்வுக்கு உட்படுத்தினாதான் புரியவே செய்யும் யார் என்ன வார்த்தையை கரெக்டா சொல்றா. பேசாத ஒரு வார்த்தை. ஆக்சுவலா நேற்று பெயில் ஆர்டரை பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த பெயில் ஆர்டர்ல கூட எனக்கு புரிஞ்சது, அந்த பெயில் ஆர்டர் வந்து இளந்திரையஞ்சியை வந்து கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காரு, இவனுங்க உசாரா வந்து நாங்க எங்களுக்கு வந்து ரிமாண்ட் பண்ற ஐடியா இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நீ போலீஸ் பெயில விடல. கோர்ட் சொல்லுது 12 வரைக்கும், ஓரல் அப்சர்வேஷன்ல வந்து 12 வரைக்கும், அப்பவும் வலிச்சிட்டு போவோம். இதையும் தாண்டா மக்கள் பாக்குறாங்க, அதையும் தானே மக்கள் பாக்குறாங்க, கோர்ட் சொல்றதையும் தான் மக்கள் பாக்குறாங்க. ஜட்ஜி அங்க என்ன சொல்றீங்க, எங்களுக்கு ரிமாண்ட் பண்ற மூடு இல்லை அப்படின்னு சிம்பிளா விசாரணை முடிச்சு போயிருக்கலாமே. சம்மன் கொடுத்தீங்கன்னா வரப்போறாரு எதிர்கட்சி தலைவர் வர்றா, எவனோ போற வர போக்கிரியா? எதிர்கட்சி தலைவர் சம்மன் கொடுத்துட்டு போ. வழக்கு 35(3) ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வந்து 41 years சிஆர்பி சம்மன், அதை நீங்க கொடுத்தே ஆகணும். கொடுத்தீங்கன்னா அவர் வரப்போறாரு, தெளிவா தெரியும் இது நிக்காது, அசிங்கப்பட்டுருவோம் அப்படின்னு. ஆனால் யாரை திருப்திப்படுத்துவதற்காக இது போன்ற புகார்களை இவர்கள் தருகிறார்கள்? என்னோட கேள்வி, யாரை திருப்திப்படுத்த இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது? என்ன மெசேஜ் அவங்க சொல்ல கன்வே பண்ணிருக்காங்க? எனக்கு தெரியலங்க. யாரை திருப்திப்படுத்துதுன்னா அது உலகத்துக்கு தெரியும். நான் இங்க வந்து கேமரால சொல்ல விரும்பல. என்ன அப்ப உங்கள் இதுதான் நெல்சன் போட்டிருந்தாரு சார் சூப்பரா. சொந்த மனைவியை சம்பந்தமாக காஞ்சிபுரம் கோர்ட்ல தேடுறாங்கன்றது கரெக்டான வாதம், அதுல அவர் உறுப்பு இல்லை. ஆனால் அப்போ கோபம் வரல இவருக்கு. இந்த ஜட்மெண்ட்ல ஆர்டர்லயே பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு, regarding the above submission made by the learned advocate general, the respondent is directed to release the petitioner after questioning him pursuant to the registration of the FIR in crime number 287 of 2026. Today itself the petitioner is also directed to cooperate னு சொல்லி முடிக்கிறார். இது ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி இப்ப அவர் சொல்லிட்டாரு நாங்க விட்டுற போறோம்னு. அப்போ வந்து தஸ் மேட்டர் செட்டில் டிஸ்மிஸ்னு விட்டுருக்கலாம். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு காரணம் இவனுங்க அப்போ ஏதாவது இடக்கு பண்ணுவானுங்க அப்படிங்கிறதுனால ஆர்டர்ல வந்து அவரை விடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஊழல் வழக்கில் இது வரைக்கும் தண்டிக்கப்பட்டதே இல்லை திமுக. ஆனா விஞ்ஞான ஊழல்னு ஒரு பொய்யை கொடுத்து அதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா தண்டிக்கப்பட்ட கட்சிக்காரன் அதிமுகவா இருக்கட்டும் மற்றவா இருக்கட்டும், ரீல்ஸ்ல மட்டுமே ஹீரோவா இருக்கக்கூடாது, ரியல்லியுமே ஹீரோவா இருக்கணும்னு விஜயை பார்த்து நினைவு சரியா இருந்தா எஸ்எம்எஸ்ஜே தான் சொன்னது. அவங்கெல்லாம் வந்து சொன்னதெல்லாம் ஆன் ரெக்கார்ட்ல இருக்கு. அந்த அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் நீக்கணும்னு நீ கோர்ட்டுக்கு போனேன். அப்போ ஊழல் புகாராக இருந்தாலும் முறைகேடுகளாக இருந்தாலும் நீங்களாம் அதுக்கு ஃபேமஸ். ஆனா இதுவரைக்கும் ஒரு முறை வம்படியா தூக்கிட்டு போய் எங்க தலைவர்களை உள்ள வச்சா கூட சார்ஜ் கூட போட முடியாம தோத்து போனாங்க ஜெயலலிதா. கண்ணு கட்டுறது ஒரு எதிரியே இல்லைன்னு சொன்னாங்க, ஊதுபத்தி விட்ட வச்சது திமுக, அவரை தண்டனை பெற வச்சு சிறைக்கு அனுப்பியது திமுக. ஆனா அவங்க மேல இல்லாதபடி திராவிட முன்னேற்றம். அசிங்கம் அருவறுப்பு ஆபாசத்துக்கு சொந்தக்காரர்களே பாஜக தான். ஆனால் அவர்கள் மீது இல்லாதபடி நம்மளை பார்த்து அவன் கிளாஸ் எடுக்கிறான். இது அருவறுக்கத்தக்கது, இது கண்டிக்கத்தக்கது. மணிப்பூர்ல when women were paraded naked, அவருடைய மர்ம உறுப்புல கை வச்சு அவன் இழுத்ததை கூட வெக்கமில்லாமல் ஒரு பிரதமர் காங்கிரஸ் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த அவர் பேச வைக்கிறதுக்கு கூப்பிட்டா 1 மணி நேரம் ஜோக் பண்ணார் காங்கிரஸ் எதிர்த்து. நீங்கெல்லாம் எங்களுக்கு வந்து பெண்கள் பாதுகாப்பு பத்தியும் பெண்களுடைய உரிமைகளை பத்தியும் பாடம் எடுக்குங்களா? விஜய் வந்து படத்துல எப்படி நடிச்சாருன்றதெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா இன்னும் 2 மணி நேரம் பேசலாம். உண்மையிலேயே ஒரு சமூகத்தில்
பெண்களுக்கு எதிரான ஒரு கேவலமான பொறுக்கி பிறவிகளை உருவாக்கியதில் விஜய்க்கு பெரிய பங்கு இருக்கு. விஜயுடைய திரைப்படங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. ஆனா வெகு சில காலங்களே திரைப்படத்துறையில சில திரைப்படங்கள் நடித்திருந்தாலும், மனிதன் திரைப்படத்தை எடுத்துக்கோங்க, மாமன்னன் திரைப்படத்தை எடுத்துக்கோங்க, இன்னொரு படம் கூட இருக்கு, முத்தமிழர் கலைஞருடைய அந்த இந்த பேர்லயே வரும் அந்த திரைப்படம், அவர் போலீஸா நெஞ்சுக்கு நீதி, அந்த திரைப்படம் எடுத்துக்கங்க. அவ்வளவு கருத்து பேசி இந்த 3 திரைப்படம் மட்டும் ரொம்ப ரொம்ப குறைவா தான் எடுத்துக்காரு. சில பசங்க படங்கள் வந்து ஜாலியா இதா போயிருக்கும், ஜோக்கா வந்து சந்தானம் கூட எல்லாம் கொஞ்சம் நடிச்சிருப்பாரு. ஆனால் தனக்கு கிடைத்த காலங்களில் கூட ரொம்ப பிரயோஜனமான இடங்கள்ல வந்து மனிதன் படத்துல அந்த ஒரு அநீதி இழைக்கப்பட்டவருக்கு நீதி பெற்று தரக்கூடிய விஷயமா இருக்கட்டும், நெஞ்சுக்கு நீதியில வந்து அழகா ஒவ்வொரு இடத்துலயும் பன்றி மேய்ப்பவன்ல இருந்து ஆரம்பிச்சு இது பண்ணாதுக்கும், மாமன்னன் திரைப்படம், இப்படி கமர்ஷியலா போனாதான் ஒரு படம் ஹிட் ஆகும். அதையும் தாண்டி கருத்தை சொல்லணுங்கிற எண்ணத்துல நின்றவர் தான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர். முழுக்க முழுக்க வக்கரம், பொறுக்கித்தனம், பெண்களை வந்து நம்ம எத்தனையோ காலத்துல கேள்விப்பட்டிருக்கோம், பெண்களை இழுத்து திட்டக்கூடிய அந்த ஆபாசமான வார்த்தை வந்து ஆணாதிக்கத்தனமானது அப்படின்னு. அதை தன்னுடைய திரைப்படத்திலேயே தங்கு தடயமெல்லாம் வைக்கக்கூடிய நீ எல்லாம் பெண்களை பத்தி பேசுறீங்களா? உங்களுக்கு எல்லாம் அடிப்படை தகுதி இருக்குது அதை பத்தி பேச? செய்யாத குற்றத்துக்கு என்றைக்குமே திராவிட முன்னேற்றம் தீக்குளித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தை எப்போதுமே தள்ளி இருக்கிறார்கள். அது போலதான் இப்போதும் நம்மை தள்ளி இருக்கிறார்கள். இந்த வழக்கு ஒரு மிரட்டி பாக்குறது இல்ல அச்சுறுத்தி பாக்குறது, ஒரு மெசேஜ் ஒண்ணு கன்வே ஆகும்ல, நான் உதயநிதி ஸ்டாலினை நான் அலக்களிப்பேன், கைது பண்ண ஒரு பேச்சு. நீங்க சொல்றது அவர் பேசவே இல்லை அந்த வார்த்தையை, அப்படியும் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார், அலக்களிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றதுதான் நடந்திருக்கு. இதன் மூலமாக என்ன கன்வே பண்றாரு முதல்வர் அல்லது அந்த அரசு? அதாங்க, நான் வந்து அப்படி பண்ணுவேன், இவ்வளவு செய்வேன் அப்படின்னு சொல்றாருல்ல. அப்ப நான் போட்டேன், மற்றபடி நான் போட்டேன் அந்த இப்ப சொன்ன அந்த விஷயத்தை போட்டு உன் குழந்தையுடைய இதை காட்டு அப்படிலாம் சொன்னது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? பேட்டியில சொல்லுது, டிஜிபி ஆஃபீஸ்ல வெளியே வந்து சொல்லுது, இப்பெல்லாம் என்ன சொன்னாரு அப்படின்னு. ஒரு நடவடிக்கை இல்லை அப்படி சொல்லிட்டு, மற்றபடி இந்த கைது எல்லாம் ஏன்டா இப்படி காமெடி பண்றீங்கன்னு நான் போட்டிருந்தேன். 1/2 மணி நேரம் கழிச்சு அவர் சொல்றாரு, இந்த கைதை எப்படி பாக்குறீங்கன்னா காமெடியா பாக்குறேன். ஏன் அதை காமெடியா பாக்குறாருன்னா, இதனால் யாருக்கு லாபம்? நீ பண்ணு, நாங்களும் திரளுவோம், ரோட்ல திரளுவோம். ஏடா உன்னை விட பெரிய பெரிய சர்வாதிகாரி எல்லாம் நாடு பார்த்துருக்குடா, இந்த நாடும் பார்த்துருக்கு, உலகமே பார்த்துருக்கு. யார் முதல்ல ஆட்சி அதிகாரம் என்ன தெரியாது. ஒன்னும் இல்லை, விஜய் கூப்பிட்டாங்க 1 to 1 நான் உட்காடுறேன், திமுகவுடைய பெரிய தலைவர்கள்லாம் வேண்டாம், நான் ஒரு கடைநிலை தொண்டனா உட்கார்றேன், என்னுடைய குறைந்தபட்ச அறிவுக்கு ஒப்பாவாரா விஜய்? பேச தெரியுமா முதல்ல? இன்னைக்கு எப்படி 2-3 நாள் பேசாம இருப்பாப்ல, 3ஆவது நாள் மொத்தத்துக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வந்தா உங்களால பேச முடியும். எக்ஸ்டெம்போரா ஸ்பான்டேனியஸா எங்க எதிர்க்கட்சி தலைவர் பேச மாதிரி உங்களால பேச முடியுமா? ஸோ இதெல்லாம் இந்த இன்செக்யூர். அவர் சர்வாதிகாரி வந்து சர்வாதிகாரியா மாறுறதே எப்ப அப்படின்னா, when he feels himself insecure. அப்படி ஒரு இன்செக்யூரிட்டி உச்சத்துல இருக்கிறாப்புல. அப்போ தன்னுடைய சொந்த மனைவியை பற்றி பேசப்படாத போது கோபம் வருகிறது, யாரோடு வைத்து கிசுகிசுக்கப்படுகிறதோ அவரை பற்றி பேசும் பொழுது ஒரு எதிர்க்கட்சி தலைவரையே வந்து அது எந்த மாதிரி முடிவுனா இன்னொன்று நம்ம டீப்பா யோசிக்கணும். இந்த முடிவு எடுத்தா மொத்த ஹைப் வந்து அவருக்கு தான் போவோம், பரவாயில்ல அவளை பேசிட்டான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு மனிதனுக்கு நிர்வாக திறமையின் அறிவு எவ்வளவு இருக்கும்? நான் அங்கிருந்து கணக்கு பண்றேன். அப்படி நினைக்கிற ஒரு மனிதனுக்கு நிர்வாக திறமையுடைய அறிவு எவ்வளவு இருக்கும்? கலைஞருடைய தலையை சீவி கொண்டு வரணும்னு ஒரு சாமியார் சொன்னோடனே இங்க எஃப்ஐஆர் போட்டு அவனை தூக்கிட்டு வந்திருக்கலாம், பண்ணிருக்கலாமா இல்லையா? என் தலையை சீவத்து எதுக்குடா 2 கோடி ரூபா, 5 ரூபா சீப்பு கொடுத்தா நானே சீவிட்டு போறேன்னு சிம்பிளா முடிச்சு விட்டார். ஏன்னா அதுதான் அரசியல் அழகு. இதைத்தான் நீதிமன்றமும் எதிர்பார்க்கிறது. ஸ்பீச்சை வந்து வகைப்படுத்துகிறது. ஒரு பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்து அதையுமே அனுப்பியிருக்கேன். இந்த ரெஜிஸ்ட்ராரை வந்து எல்லா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் அனுப்பணும், சர்க்குலர் கொடுக்கணும். நல்லபாலு கேஸ் வந்த பிறகு தெலுங்கானால எப்படி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி கொடுக்கணும். நல்லபாலு கேஸுடைய சசிந்தம் கௌர் என்னமோ ஒரு பேர், அது நல்லபாலு அலைஸ், அது அந்த ஆளுடைய தீர்ப்பு வந்த பிறகு கர்நாடகா டிஜிபி என்ன பண்றாரு, எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சர்க்குலர் கொடுக்குறாரு. பொலிட்டிக்கல் ஸ்பீச்னு வந்தா தேவையில்லாம எஃப்ஐஆர் போடாதீங்க, முதல்ல ஒரு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. அது வந்து ஹார்ஷா இருக்குது, ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குன்னா லெட் தெம் கோ ஃபார் டெஃபமேஷன் அப்படி போக சொல்லுங்க. அப்படிலாம் வந்து ஒரு 8 கைட்லைன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்து அதை தெலுங்கானா கோர்ட் கொடுத்ததுனால அதை தெலுங்கானா கவர்மெண்ட், காங்கிரஸ் கவர்மெண்ட் ஏற்றுக்காம, அவர் பிஆர்எஸ்காரர், அதை ஏற்றுக்காம அப்பீல் போகுது, தெலுங்கானா கவர்மெண்ட்டே அப்பீல் போகுது அந்த ஜட்மெண்ட்டுக்கு எதிராக. சுப்ரீம் கோர்ட் வந்து அதை அப்போல் பண்ணிருச்சு, இல்லை கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு. உடனே கர்நாடகா டிஜிபி வந்து அதை சர்க்குலராக கொடுக்குறாரு. அதையே நானும் எடுத்து இந்த மாதிரி இந்த டிஜிபிக்கும் நீங்கள் வந்து டிஜிபிக்கும் வந்து அவர் கொடுத்த மாதிரி நீங்களும் ஒரு சர்க்குலர் கொடுங்க. கர்நாடகா ரெஜிஸ்ட்ரார் வந்து ஜேஎம்க்கு சர்க்குலர் கொடுத்தாரு இல்லையா, அந்த மாதிரி நீங்களும் தமிழ்நாட்டில் இருக்க ஹைகோர்ட்டில் இருக்கிற ரெஜிஸ்ட்ரார் வந்து இங்கே இருக்கிற ஜேஎம்க்குலாம் சர்க்குலர் கொடுங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம சாமானியர்களுக்கு இதெல்லாம் கொடுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கே இப்படி பண்ணி காட்டு. இதுல இவனுங்களுக்கு எனக்கு என்ன புரியல, இதுல பெருமை மண்ணாங்கட்டி வேற இவனுங்களுக்கு பத்தியா, அசிங்க நாரிக்கிட்டு இருக்கா அவங்க கதை. முதல்ல இந்த மாதிரி பெண்களை வந்து இவ்வளவு கேவலமா வந்து சமூக வலைதளங்கள்ல பேச ஆரம்பிச்சதே விஜய் கட்சிக்காரங்க தான்.
அதை ஊக்குவித்ததே விஜய் கட்சிக்காரர் தான். விஜய் தான் எந்த இடத்துலையுமே, கரூர்ல பேசும்போதும் சரி, திருச்சியில பேசும்போதும் சரி, அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன யாராவது பேசுறாங்களா அவனை நீங்க பாத்துக்கங்க, இதுக்கு மீனிங் என்ன, அதுக்கு மீனிங் என்ன, தூண்டி விடுறதே விஜய் தான். என்ன யாராவது பாத்துறாங்களா நீங்க பேசிக்கிங்க. இதுவரை சரி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மோசமா பேசுவாரு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. சிறையில் அடைச்சோமா, எத்தனை வழக்குகள் போட்டோம் பண்ணோமா, அது இன்னும் நல்ல உள்ள போய் பார்த்தா தலைவர் ரொம்ப அந்த விஷயங்கள்ல வருத்தமும் பட்டிருக்காரு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. என்னைக்காவது ஒருத்தனை உங்க ஆளுங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? நீ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணனை வச்சுக்கிட்டு முதல்ல அடிப்படையில் இதெல்லாம் நீ பேசவே கூடாது. 3 முறை டிஐஜியை பார்த்துருக்க அந்த அம்மா, 1 முறை டிஜிபியை பார்த்துருக்கு, இஃப் ஐம் நாட் ராங், ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருக்கு. அந்த மாதிரி வச்சு விட்டு நிற்கிறேன். நீ எல்லாம் யோக்கியனா? நீ அவனை பின்னால் வச்சுக்கிட்டு நீ இதை பேசலாமா? அப்போ இது வந்து என்னன்னா, மீண்டும் ஒரு முறை தலைவர் சின்னவர் சொல்ற மாதிரி ஒரு ரீல்ஸ் கவர்மெண்ட். இதை மட்டுமே மக்கள் பேசுவாங்க. அவங்க நோக்கம் என்னன்னு கேட்குறீங்கல்ல, ஒரு பெண்ணை தப்பா பேசிட்டாருன்னு உதயநிதி ஸ்டாலினே அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாருப்பா அப்படின்னு மக்கள் பேசுவாங்க. நீ இப்போ திடீர்னு ப்ரூட் மாஃபியா வந்து வடநாட்டுல எல்லாம் கொஞ்சம் பேர் காசு கொடுத்து பேச வச்சிருக்காங்க. தளபதி விஜய் தளபதி ஒரே ஸ்கிரிப்ட், பேரை விட மாற்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க. விஜய் தளபதி ஒரே ஸ்கிரிப்ட் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தேவை எங்க ஸ்டேட் தான். இங்கே யூ ஆர் பிகமிங் அன்பாப்புலர். மக்கள் மன்றத்தில் நேத்தெல்லாம் சரியான யார் பேசினாலும் அவர்கள் மீது வழக்கு. இப்போ ஜென்சி அதில் நிறைய பேர் மேலே வழக்கு போடுறாங்க. அதாவது ட்விட்டரில் வந்து அவங்களோட ஃபேஸ் கூட இல்லை டிபியில், அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சு வழக்கு போட்டு கைது வரைக்கும் முயற்சிக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்களே நிறைய பேருக்கு அப்பீர் ஆயிருக்கீங்க. எம்எல்ஏஸ், முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், மார்க்கண்டேயன் மேல கைது செய்து அவரை சிறையில் அடைச்சிட்டாங்க. இப்போ எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்துருச்சு. அப்போ ஒரு சாதாரண ஆள்ல இருந்து முன்னாள் அமைச்சர்கள் வரைக்கும் இது தொடரும் அப்படின்ற பட்சத்துல இந்த த்ரெட்டை எப்படி பாக்குறது? மயிறு மாதிரி பாக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான், வேற எப்படி சொல்றது? அவர் பாஷையில சொன்னோம்னா டேஷ் மாதிரி பாக்குறோம், விஜய் பாஷையில சொன்னா டேஷ் மாதிரி பாக்குறோம். என்ன இருக்கு, இதெல்லாம் பார்க்காம வந்துருவோமா? ஒரு நல்ல விழிப்புணர்வு உள்ள இளைஞனுக்கு வெங்காட்டு சிறைகள் வெண்ணிலா அறைகள் என்றார் பழனி பாபா. பார்த்துருவோம், ஃபேஸ் பண்ணிடுவோம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நீ சொல்றீங்களே ஒரு ஐடி CASCU, அது காஸ்கோ என்னன்னு தெரியல, அந்த ஐடியில் வந்து இயங்குறாங்க ஒரு பெண், திராவிட சிந்தனை உள்ள ஒரு பெண், திருச்சியில். என் இடத்துல சட்ட உதவி கேட்க நான் அவனை பிளாக் பண்ணி விட்டு வேலையை பார்த்துட்டேன்னு வைங்களேன். ஏன்னா நம்ம அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. புகார் கொடுத்தாச்சு சைபர் கிரைமில். புகார் கொடுத்ததுக்கு பின்னால் நான் புகார் கொடுத்தேன் அந்த மாதிரி ட்வீட் போடுது. அதை அந்த விஜய் கட்சிக்காரன் ஒருத்தன் நம்ம ஐடி, அது பக்தன், ஆக்ரோஷ பக்தன் அப்படின்னு ஒரு ஐடி, இப்படி தரம் பாருங்களேன். அவன் என்ன ஏன் படத்தை போட்டு என்ன வந்து நான் ஒரு மாதிரி என்ன அருவருப்பாக காட்டி அந்த பெண்ணையும் என்னையும் இதை காட்டி நீ அவங்ககிட்ட போய் நிற்கிற அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன். நடவடிக்கை எடுங்களா நடவடிக்கை எடுங்களா, பொறுக்கிங்களா, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்டா, பொறுக்கி தானே விடுங்க. அப்போ பொறுக்கித்தனத்தை ஆதரிக்கக்கூடிய பொறுக்கிகளுக்கெல்லாம் நல்ல குடும்பத்திலிருந்து வந்து நல்ல கணவன் மனைவியாக வாழ்ந்து பிள்ளைகள் பெற்று சிறப்பாக வாழக்கூடிய தலைவர்களை பற்றி பார்த்தா அப்படிதான் வெறுப்பாகும். இவங்கெல்லாம் கைது பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கைதுகள்லாம் அவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் இதை கூட மயிரில் கூட மதிக்க மாட்டோம். இந்த கைதுகளை, வழக்குகளை, இதெல்லாம் வந்து சிறைகள் என்ன, சிலுவைகள் என்ன, சிரச்சேதமே செய்தால் கூட சிரித்த முகத்துடன் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இந்த சீரிய சிந்தனையை விட்டு ஒருபோதும் தவறிவிட மாட்டோம். வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். நீயே உட்காந்துருவியா? எம்ஜிஆராலே உட்கார முடியலையே, நீயே உட்காந்துருவியா? கண்ணு கட்டத்தோடு எதிரிகள்னு சொன்ன ஜெயலலிதாவாலே உட்கார முடியலையே, நீயே உட்காந்துருவியா? 4 வருஷம் அந்த எடப்பாடியாலையும் உட்கார முடியலையே, நீயே இருந்துருவியா? அதுக்கு தான் தலைவர் சொன்னார், மீண்டும் வருவோம். என்றைக்கும் தமிழகத்தில் திராவிடத்தை அசைத்து பார்க்கக்கூடிய, இன்னும் சொல்ல மறந்துட்டேன், இதான் சான்ஸ்ன்னு இந்த சங்கி குரூப் எல்லாம் நமக்கு அதே பேச ஆரம்பிக்கிறான். இப்போ இவனுங்க எல்லாம் யார் கனெக்ஷன்? இவனுங்க எல்லாருமே அவனுங்களுக்கும் தெரியும் என்ன பேசப்பட்டதுன்னு. நார்த் இந்தியா மீடியாவில் வந்து சிவரூர், அக்ஷிதா, வசுதா, ஆளுக்கு அப்படி பேசிட்டார். என்ன பேசினார் அதை சொல்லுங்கடா. பேசிட்டார் ரஜீப் சர்தேசாய் நேர்மையா போட்டாப்ல. ரஜதீப் சர்தேசாய் வந்து குஷ்புவை கேள்வி கேட்கும்போது குஷ்புவை கேட்டுட்டு நறுக்குன்னு கேட்டாப்புல. இதே மோடி சோனியா காந்தியை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு கேட்டாப்புல. இல்லை, ரஜதீப் எப்பவுமே ரொம்ப எனக்கு நேர்மையான பத்திரிக்கையாளர். அவர் நம்ம ஏற்றுக்கலாம். அவர் நம்மளையும் பேசுவார், அவங்களையும் பேசுவார். நான் என்னுடைய பார்வை சொல்கிறேன், ரஜதீப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நேர்மையான பத்திரிக்கையாளர். அவர் கேள்வி கேட்டால் கேட்கட்டும், அவர் நம்மளையும் கேட்கட்டும், அங்கேயும் கேட்பார், தப்பில்லை சார். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த இடத்தில் அந்த நடிகையின் பெயரை சொன்னதை தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டுமானா ஒரு வாதப்படி பார்க்கும்போது தடுத்திருக்கலாம். அது வந்து வாஸ்தவம் தான், நம்ம அதை ஏற்கிறோம். ஆனால் அதுக்காக இவர் ஒன்றும் பண்ணலையே, அவர் வேற கான்டெக்ட்ல பேசிட்டு இருந்தாதான் அவர் பண்ணார். சரி, அது தப்புனே வச்சுக்கொண்டு தான் நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு அது தப்புனே வச்சுக்க அப்படின்னா நான் இவ்வளோ பேசிட்டு வரேன். அது தப்புனே வச்சுக்கிட்டா கூட இதெல்லாம் இருக்கு. அப்போ சிவரூர்லாம் எப்படி முஸ்லீம்களை எவ்வளோ அசிங்கமா, முஸ்லீம் பெண்களை எவ்வளோ கேவலமா பேசியிருக்கான் தெரியுமா? அவனுடைய பழைய ட்வீட்ல ரொம்ப பெரிய யோகிய மாதிரி வந்துட்டான்.
இவனுங்க எல்லாம் இப்ப சமீபமா விஜயை பார்த்துட்டு போனவனுங்க. சிவரூர், வசுதா, அக்ஷிதா, இவங்க எல்லாம் முதல்ல விஜய் மேட்சப்பா தற்கொலைன்னு சொன்னதே இந்த அக்ஷிதா தான். 2ஆம் நாள்ல மாறிடுச்சு இந்தம்மா. எப்படின்னு தான் தெரியல. அப்போ கேட்டா தமிழ் வேற தெரியுங்குது. என்ன ஒண்ணும் புரியல. தமிழ் தெரியும்னா அவர் என்ன பேசினாரா, இந்த கவுண்டமணி சொல்றாரு, பார்த்துட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டான்டா, பேசிட்டே என்னடா பேசுனா, என்ன பேசினாரு, யாருமே அதை பத்தி பேசுறது இல்ல பாருங்க. டீகோட் பண்ணி இந்த நேரத்தை இப்படி சொன்னாங்க, அதுக்கு அவங்க சொன்னாங்க. இதுக்கு எப்படி அவரை நீங்க குற்றம் பிடிக்க முடியும்? அதிகபட்சம் போனா என்ன செய்யலாம், நீங்க அந்த பெண்ணுடைய பேரை அவர்கள் எடுத்த போது அதை அவர் தடுக்கவில்லை, அதுக்கு வழக்கு வராது. எவனோ எடுத்ததுக்கு நான் எப்படி அது வந்து ஒரு மாறலான நீங்க பேச முடியுமே தவிர, இதுக்கு ஒரு வழக்கு மண்ணாங்கட்டி வேற, இதுக்கு ஒரு கைது மண்ணாங்கட்டி வேற, இதுக்கு நீங்க ஒரு கேள்வி வேற ஒரு கேக்குறீங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருக்காங்களே, என்ன பண்றது, என்ன ஆகும்? எல்லாத்தையும் மக்கள் பாக்குறாங்க. நீங்கள் யூ ஆர் மேக்கிங், லால் அடிக்கடி சொல்லுவோம், மேக்கிங் மாக்கரி ஆஃப் லான்னு. யூ ஆர் மேக்கிங் மாக்கரி ஆஃப் லா. என்ன ஆயிடும், சட்டம் ஒழுங்குக்கு ஒரு மீனிங் இல்லாம போயிடும். பேருக்காவது ஒரு 4 தீக்கான கைது பண்ணி போடுங்கடா, அப்பயாவது ஒரு நியாயம் தரமா இருக்குன்னு ஆகட்டும். நானே ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறேன். ஏங்க அதெல்லாம் ஆட்சியில் செய்யணுங்க, அதெல்லாம் ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறேன். பேருக்காவது ஒரு 4 டீக்காரனை கைது பண்ணி போடுங்கடா, அப்பயாவது நீங்க தானே, அப்பதானே நீங்க பேச முடியும். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் கிளைமேட்டே கொலாப்ஸ் ஆகி போய் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஃபர்ஸ்ட் விஜய். ஏன்னா ஒரு அன்ரூலி மாபை, ஒரு அன்சிவிலைஸ்டு பார்பேரியன் குரூப்பை, இந்த டாக்டர் படத்துல ஒரு நடிகை வந்தாங்கல்ல, ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க, சிவகார்த்திகேயன், பிரியங்கா மோகன், அவங்கள ஃபுல்லா அசாசினேட் பண்ணி அவங்களுக்கு லைஃபே எல்லாம் ஆக்குனது வந்து இந்த ஃப்ரூட் மாஃபியா. இந்த கும்பல் அப்படியே இப்போ அரசியலுக்கு வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. இந்த கும்பல் அரசியலுக்கு வர நேரம் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இறால வந்ததுனால ஃப்ளூக்ல நீ முதலமைச்சர் ஆகிட்ட, உனக்கு பெரும்பான்மையும் கிடையாது, என்ன வரல ஒரு 108 தான், ஸோ உங்களுக்கு பெரும்பான்மையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இவர் ஒரு முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா இதோ வானத்துக்கும் பூமிக்கும் போடு. என்ன கல்விபா பாஷையில் சொல்றதா இருந்தால் வழக்க போடுறா, வழக்கு என்பது என் மயிருக்கு சமானம் அப்படின்னாரு பழனி பாபா. அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. இப்போ இதுக்கு காரணம் யாரு? மாக்கரி ஆஃப் லான்ற வார்த்தையை பயன்படுத்துறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மாக்கரி ஆகிறதுக்கு காரணமே நீங்க போட்டு இது மாதிரி சட்டத்தின் மேல என்ன பயம் இருக்கும்? எவனோ ஒருத்த ஸ்டேஜில் நின்று கத்துறான், அதை இவர் ஏன் கண்டிக்கல, அதுக்கு ஒரு வழக்க போடு அப்படின்னா, வழக்குக்கு உங்களால செல்முருகன் போண்டாமணி என்னடா அப்படின்னு கேட்டா, பாஸ் நான் மார்வேசத்தில் இருக்கிற எப்படி கண்டுபிடிக்கும், உங்களால மார்வேசத்துக்கான மரியாதையே போச்சேடா அப்படிங்கிற மாதிரி, உங்களால வழக்குக்கான மரியாதையே போச்சேடா, எதுக்கெல்லாம் வழக்கு போடுறதுன்னு தெரியல. கதவு நீ பூட்டு வேணா நான் உங்க முதுகெலும்பை உடச்சு காட்டுவோம், எலும்புகளை உடச்சு காட்டுவோம்ன்ற, அதுக்கு கண்டிச்சிருக்கலாம். எஃப்ஐஆர் அதிகபட்சம் போட்டிருக்கலாம். அதுக்கு ஒரு அரெஸ்ட், அதுக்கு ஒரு இது, ஒரே டிராமா, அதுக்கு ஒரு சீனு, இவரு அனிதாராதாரி எஃப்ஐஆர் போடலாம். கடந்த காலங்களில் அப்படி பண்ணாங்க, நாங்க விட மாட்டோம் அப்படின்னா, இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றோம். ரைட்டு, நீங்க நேர்மையாளர்கள்னா சொல்லு, இந்த பொண்ணுடைய கதை என்ன, பவ்யலட்சுமி கேஸ் என்ன, பவ்யலட்சுமி புகார் இருக்குது, புகார் மேல எஃப்ஐஆர் இருக்குது, எவிடன்ஸ் வாங்கிட்டீங்க, வென் இஸ் தி அரெஸ்ட் சொல்லு. இந்த நாங்க கொடுத்த புகார் இருக்குது, கேட்டா என்ன சொல்றீங்க, கம்ப்ளைண்ட் வரணும், கம்ப்ளைண்ட் சாரி இல்லை நாங்க என்ன பண்றது அப்படிங்கிறீங்க. இன்னொரு புகார் இருக்குது, என்ன திட்டினான்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன், அவன் அதுக்கு என்ன சொல்றீங்க, அசிங்கமா கேட்கறான். அவனும் அதே தான், விஜயுடைய கட்சிக்காரன் தானே. விஜய் அந்த என்ன டைலாக ஜனநாயகன்ல யூஸ் பண்றாரோ அதே டைலாக் யூஸ் பண்ணி என்ன திட்டுறான் அவன். அப்ப அதுக்கு நான் ஒரு புகார் கொடுக்குறேன், அதுக்கு நாங்க ஒப்பீனியன் கேட்கிறோம் அப்படின்னு போறான். அப்ப 2 பாயிண்ட். உதயநிதி ஸ்டாலின் பேசியது தவறு என்றால் அதற்கு சட்ட ரீதியான என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்தீர்களோ அதே நடவடிக்கையை உங்கள் கட்சி நபர்கள் மீது நீங்கள் எடுத்தீர்களா? இந்த கேள்வி அன்ஆன்சர்டா இருக்கிற வரைக்கும், தவறு என்றால் இல்லை, அடுத்த கேள்வி வரும், இல்லை அது தவறுதான், சின்னதா ஒரு பெண்ணை பேச நாங்க துடிச்சிருவோம் அப்படின்னா, விஜயின் கட்டிய மனைவியை அவர் சொந்த கட்சிக்காரர்களே பேசினார்களே, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஆதாரம் நான் புதுசா தரணுமா அப்படி பேசினாங்கன்றதுக்கு? ஓகே, இல்ல அது அவருடைய பர்சனல் விஷயம், சரி வச்சுக்காங்க. உங்கள் கட்சி நிர்வாகி ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி புகைப்படம் எடுத்து வீடியோ எடுத்து அவன் சொல்றான், அந்த பொண்ணு இந்த மாதிரி அந்த பொண்ணு பவ்யலட்சுமி இங்க இதே இடத்துல உட்காந்து சொல்லுது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, அதெல்லாம் நீங்க கம்ப்ளைண்ட்ல நான் எல்லாமே ஃபேக்சுவலா தான் பேசிட்டு இருக்கிறேன், எங்கேயோ வானத்தில் போனது பூமியில போனது இல்லை. உங்கள்கிட்ட இது வரைக்கும் எல்லாமே பேப்பர் காட்டியிருக்கிறேன், எல்லாருடைய புகாரை எடுத்து காட்டியிருக்கிறேன். இந்த எஃப்ஐஆர்ல நான் விஜய் மோகன் அவர்கள் இன்ஸ்டாகிராமில் செயலி மூலம் தொடர்பு கொண்டு பாலியல் ரீதியாக தகாத வார்த்தைகளை பேசியது, ஆடையின்றி வீடியோ அனுப்புமாறு வற்புறுத்தியது, இணக்கமின்றி பதிவு செய்யப்பட்ட வீடியோவை காட்டி மிரட்டி உடலுறவு கொள்ளுமாக நிர்பந்தித்த தொடர்பாக புகார். ஐயா, நான் மேற்கொண்ட வசித்து வருகிறேன். இந்த மாதிரி மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு எனக்கு கட்சியில் மகளிர் அணி பொறுப்பு வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அதற்கு அவர் கண்டிப்பாக நம் கட்சி பெண்களுக்கு, இதை படிக்கும் போது தான் ஹைலைட்டா இருக்கும், கண்டிப்பான நம்ம கட்சி பெண்களுக்கான கட்சியே
உங்களுக்கு முன்னுரிமை உண்டு அப்படி என்று கூறினார். ஒரு சில நாட்கள் கழித்து நான் மீண்டும் அவரை தொடர்பு கொண்டு ஏதேனும் விழாக்கள் செய்யும் பொழுது என்னை அழையுங்கள், நான் கலந்து கொள்கிறேன் என்று கூறினேன். பிறகு அவர் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எனக்கு மெசேஜ் செய்ய ஆரம்பித்தார். நானும் அவர் கேட்கும் கேள்விகளுக்கு பேசுகின்ற அதெல்லாம் இருக்குது, நான் பார்த்தேன். அதெல்லாம் தான் எவிடன்ஸாக கொடுத்துருக்கேன் மூலம் பதிலளி தந்தேன். அப்போது அவர் கூறிய வார்த்தைகள், கட்சியில் பதவி என்பது, கேளுங்க, இதான் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய மாமேதை, பெரும் மகான், பெரும் பெண் புரட்சியாளர் விஜய் கட்சியினுடைய மாவட்ட செயலாளருடைய வார்த்தைகள். அவ்வளவு சுலபமாக கொடுத்து விட முடியாது, நான் உனக்காக செய்கிறேன் என்று என்னிடம் பேச ஆரம்பித்தார். நான் உனக்கு கட்சியில் பதவி கொடுத்தால் நீ எனக்கு என்ன செய்வாய்? யார் இது? பெண்கள் பாதுகாவலர், உச்ச மகான், ஒரு பெண்ணை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் ஒரு உரையில் பேசிக் கொண்டிருக்கும் போது யாரோ ஒருவர் கீழிருந்து பேசினால் கூட சட்டம் அப்படியே பாய்ந்து பிடிக்குமே, அந்த ஆட்சி நடத்தக்கூடிய மகான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜயுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், நான் உனக்கு கட்சியில் பதவி கொடுத்தால் நீ எனக்கு என்ன செய்வாய் என்று கேட்டார். நான் என்ன கொடுப்பது, என்னிடம் எதுவும் இல்லை என்று கூறினேன். அதற்கு அவர் ஒரு சில ஆசை வார்த்தைகளை கூறி எனக்கு வீடியோ கால் செய், அது போதும் அப்படி என்று கூறினார். இது அனைத்தும் இன்ஸ்டாகிராம் காலில் பேசியது. அதன் பிறகு எனக்கு வீடியோ கால் செய்தார். அழகாக இருக்கிறாயே, உனக்கு திருமணமாகி விட்டதா என்று ஒரு சில வார்த்தைகள் பேசி தொடங்கினார். அப்பொழுதுதான் என்னுடைய மார்பகத்தை காமி என்று கூறினார். நான் அதெல்லாம் தவறு என்று கூறி கால் கட் செய்து விட்டேன். பிறகு என்னை மீண்டும் தொடர்பு கொண்டு உனக்கு கட்சியில் பதவி வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டார். அதற்கு நான் ஆம் என்று கூறினேன். அதற்கு இதுபோல் சின்ன விஷயங்களையாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கார். அதற்கு சின்ன விஷயமாவது நீ எனக்காக நீ செய்து கொடுத்தால்தான் உனக்கு கட்சியில் பதவி தருகிறேன். நானும் சரி வீடியோ கால் தானே அப்படி என்று காண்பித்து விட்டேன். அதை உடனடியாக அவர் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் செய்து கொண்டு அதை வைத்து என் முழு உடலை காமி என்று என்னை மிரட்டினார். அதையும் ஸ்கிரீன் ரெக்கார்ட் செய்து வைத்துக் கொண்டு பயப்படாதே, நான் இதை எதுவும் செய்ய மாட்டேன் என்று சில ஆசை வார்த்தைகள் கூறி உனக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் என்னிடம் கேள் என்று கூறினார். என்னுடைய பழைய வழக்கு ஒன்று நிலுவையில் உள்ளது, அதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க கூறி நீங்கள் உதவி செய்ய முடியுமா என்று கேட்டேன். அதற்கு அவர் கண்டிப்பாக அதை வழக்கறிஞருக்கு அனுப்பி நான் பார்க்க சொல்கிறேன் என்று கூறி என்னிடமிருந்து கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தார். பணமும் வாங்குறான். இப்படிப்பட்ட ஆளாரமே விஜய் கட்சியுடைய மாவட்ட செயலாளர். இது நான் படிச்சுட்டு இருக்கிறது எஃப்ஐஆர்ல வெரிஃபை ஆகி வழக்கு பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்ல உள்ளது. இப்போ எங்க இருக்கிறார் இவரு? இந்த சுதந்திர போராட்ட தியாகி எங்க இருக்காரு? வெளியே இருக்காரு. எதிர்கட்சி தலைவர் எவனோ ஒருத்தன் கீழே இருந்து போட்ட சத்தத்துக்கு தஞ்சாவூர்ல இருந்து போலீஸ் 4 மணி நேரத்துல அவர் தஞ்சாவூருக்கு கூட்டு போய் தான் விசாரிப்பாங்களா இவங்க? போலீஸ் நினைத்தால் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் விசாரிக்காமல் செங்கிப்பட்டிக்கு மாற்ற முடியுது. அப்ப சென்னையிலே ஒரு போலீஸ் விசாரிச்சிருக்கலாம்ல. கேட்டா ஒரே காவல் மாவட்டம்ன்றவாங்க. எல்லாம் ஒரே தமிழ்நாடு போலீஸ் தானே, அது ஒரு எதிர்கட்சி தலைவர் தானே. கேட்டா இப்படி ஒரு பதில சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு பியூர் ஹராஸ் பண்ணணுங்கிறது நோக்கம் என்பதை மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறேன், இந்த எஃப்ஐஆர் இருக்குது, நான் படிச்சு கொண்டு இருக்கிற இந்த நொடி வரை அவர் வெளியே தான் இருக்காரு. இது இல்லாம அந்தமா சொல்ல மறுக்கிற விஷயங்கள் என் மகளை இதில் இழுத்தக்கூடாது, எனக்கு பயமா இருக்கு. ஆனால் அவர் என்னை பார்த்து இப்படி கேட்டார். இதெல்லாம் போலீஸ் வெரிஃபை பண்ணி தான் போடுது. போனை கொடுத்துருக்குது. அது இல்லாமல் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து போனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்குது. போனை அந்த ஸ்கிரீன் ரெக்கார்ட் மாதிரி பண்ணி தனியாக வச்சிருக்குது. ஏன்னா போலீஸ் தான் அழிச்சிட போறாங்கன்னு தான் போனே ஃபோன் முதல்ல ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுத்துருக்கு. எல்லா ஆதாரமும் அதுலயும் இருக்கு. அவன்கிட்டையும் ஃபோன் இருக்கு. அவன் 3 ஃபோன் யூஸ் பண்றான்னு புகார் கொடுத்துருக்கு. அதையும் வாங்கியிருக்கு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்ப எனக்கு இந்த ஒரு விஷயம் பத்தாதா? உங்க கட்சி இதுல உச்சகட்ட ஹைலைட் என்ன தெரியுமா? எம்எல்ஏ யாரு? ராணிப்பேட்டைக்கு தாஹிரா பாயம்மா அவங்க ஆபீஸுக்கு போயிருக்காங்க. அந்த அம்மாவுக்கும் இந்த ஆளுக்கும் ஆகாது, இந்த மாவட்ட செயலாளருக்கும். உடனே அந்த அம்மா ஒரு அரசியல் பண்ண என்ன பண்ணிருக்குது, அவங்க கேபின்ல கேமரா இல்லை, அதனால என்ன பண்ணிருக்கிறாங்க, கேமரா இருக்கிற கேபின்ல அவனை வர வச்சு உட்கார வச்சோன்னே அங்கேயே இவன் ஏச்சு கோங்கம்மான்னு கேட்டிருக்கிறான். அந்த பொண்ணை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அந்த மாதிரி தலைமைக்கு அனுப்பியிருக்குது. விஜய் கையில இந்த எல்லா ப்ரூஃபும் இருக்குது. அவன் எப்படி அந்த பொம்பளைய தாகிரா ஆபீஸ்ல வச்சு மிரட்டினாங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கு. தாகிரா எம்எல்ஏவை கூப்பிட்டு கேட்டா சொல்லும். ஏன்னா இவங்க போயிட்டு வந்திருக்காங்க தாகிரா எம்எல்ஏ. எப்ப நம்மகிட்ட வராங்க? தாகிரா எம்எல்ஏ என்கின்ற ஒரு பெண். அந்த பெண் தாவேகா கட்சிக்கு இந்த புகாரை முன்னெடுத்து சென்றிருக்குது. அந்த பெண் இந்த சாட்டையில இன்டர்வியூ கொடுத்துருக்குது, கரிகாலன் இன்டர்வியூ கொடுத்துருக்குது, டிஜிபி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது. டிஜிபி ஆபீஸ்ல வெளியே கொடுத்தா கூட போன நான் எங்களுடைய அட்வொகேட்ஸ் அவங்க அந்த பெண் பேசுறது நம்மள ஒரு வீடியோ எடுத்தா நாங்க போனை சீஸ் பண்ண வேண்டியிருக்கோம். சார் ஏன்டா இன்செக்யூரிட்டி பிடிச்சி சுத்துறீங்க? எந்த காலத்துல தான் போலீஸ் பேசியிருக்குது? நீங்க வெளியே பேட்டி கொடுக்குறீங்க, எவ்வளவு கேமரா இருக்கு, கூடவே நம்மளும் போன்ல எடுப்போம்ல. சார் நீங்க போன்ல எடுக்காதீங்க, நாங்க போனை சீஸ் பண்ணுவோம். ஏன்டா இப்படி இந்த வேங்கை படத்துல வர்ற இந்த போலீஸ்கார மாதிரி உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன், எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுவேன் பைத்தியம் பிடிச்சிருக்காடா உங்களுக்கு? சட்டத்து மீது மதிப்பெல்லாம் பேர போதுரா. அப்போ இந்த விஜய் மோகன் மீது எப்ப நடவடிக்கை எடுப்பீங்க?
அதை எடுக்காத வரை விஜய் அரசு ஒரு கோமாளி அரசு, விஜய் என்பது ஒரு டம்மி சிஎம். இந்த கோமாளி அரசுக்கு கேள்வி கேட்பவர்களை பழிவாங்குவதுதான் நோக்கமே தவிர, ஜனநாயகவாதிகளின் கழுத்தை நெரிப்பதுதான் நோக்கமே தவிர, பெண் பாதுகாப்பு என்பதெல்லாம் தலைவர் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது போல இந்த கைது ஒரு காமெடி. இதை காமெடியாக தான் பார்க்கணும். இறுதியா ஒரே ஒரு கேள்வி, சுருக்கமா ஒரு பதில். என்ன அப்படின்னா, சங்கிகள் வந்து இதுல விமர்சனம் செஞ்சாங்க, அவங்க பாடம் எடுக்கிறாங்கன்றலாம் சொன்னீங்க. முன்னாடி கூட்டணியில் இருந்த பல கட்சிகளும் விமர்சனம் செஞ்சிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் கூட அது வருத்தம்னு சொல்லியிருந்தாரு. பல தலைவர்கள் கூட நான் பேசினது வருத்தம் சொல்லியிருந்தாரு. சண்முகம் சிபிஎம் அவரு விமர்சிச்சிருக்காரு. வைகோ அவர்கள் கைது 100% சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. IUML காதர் மைதீன் அவரும் விமர்சனம் பண்ணியிருக்காரு, உதயநிதி பேசுனது தவறு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த தலைவர்களுடைய கருத்தெல்லாம் எப்படி எடுத்துக்கலாம்? கேவலமா பாக்குறேன், அருவருப்பா பாக்குறேன். முதல்ல இந்த தலைவர்கள்னு சொல்லிக்கிற இந்த தரங்கெட்ட நபர்கள் எல்லாம் இருதரப்பும் என்னன்னு பார்த்தாங்களா? முதல்ல அவர் பேசின அந்த இதை வந்து டீகோட் பண்ணாங்களா? திருமாவளவன் உட்பட முட்டிங்க நினைக்கிறேன். அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுனதெல்லாம் எவ்வளவோ இருக்குது, இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப அந்த மாதிரி கூட இது இல்லை. முதல்ல உங்களுக்கு தனிப்பட்ட முறை தகுதி வேணும் பாஸ் ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு. காதர் மைதீனை பொறுத்த வரைக்கும் எந்த காலகட்டத்தில் அவர் மனம் புண்பட்டு இருக்குமா? அவர் மனம் புண்பட்டா எஃப்ஐஆர் போட்டுருவீங்களா? அப்ப பொதுமக்கள் மனம் புண்பட்டதுக்கு நான் என்ன, இப்ப நீங்க கேட்டீங்களா, இந்த எல்லா தலைவர்களுக்கும் இந்த எஃப்ஐஆர் சமர்ப்பணம். என்ன எஃப்ஐஆர் சமர்ப்பணம்? இந்த யோக்கிய சிகாமணிகளுக்கு 23/7/2026 போடப்பட்ட 0266/2026 எஃப்ஐஆர் நம்பர் என்ன, ஆர்காட் டவுனு ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்ல போடப்பட்ட இந்த வழக்கு சமர்ப்பணம். நீங்க சொன்னதை விட கொடூரமானது காதர் பாய். நீங்க சொன்னதை விட இந்த பொண்ணு டைரக்டா கம்ப்ளைண்ட், இந்த வழக்குல திரிஷா கிடையாது, சொல்லப்பட்டது அவங்க பேர் தான், அவங்க கம்ப்ளைண்ட் கிடையாது. ஆனா இதை கண்டிக்கிறீங்கல்ல, இவனுங்கெல்லாம் உண்மையிலேயே யோக்கிய சிகாமணிகள் என்றால், இந்த எவன்லாம் இந்த கூட்டணி தலைவர்கள் கண்டிச்சானோ இவெல்லாம் உண்மையானவன், யோக்கியமானவன் அப்படின்னா இந்த எஃப்ஐஆருக்கு ஏன் விஜய் நடவடிக்கை எடுக்கலன்னு கேளுங்க. தெம்பு இருக்கா? திராணி இருக்கா? அதே நீங்கெல்லாம் யோக்கியம் அப்படின்னா அவர் பேசிய வார்த்தைகள் என்ன டீகோட் பண்ணு. நாளைக்கு இது உங்களுக்கும் நடக்கும். எவனோ ஒருத்தன், இது எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் இவங்கெல்லாம் கூட்டணியில் இருக்கிறாங்க. ஓட்டதிகார் யாத்திரா ராகுல் காந்தி நடந்துகிட்டு இருந்தார். பீகார்ல மக்கள் கொஞ்சம் எழுச்சியா இருந்தது, தலைவரும் போனார். உங்களுக்கு தெரியும், ஒரு கூட தலைவர் கூட நானும் மொழிபெயர்ப்புக்காக போயிருந்தேன். மக்கள் எழுச்சி நல்லா இருந்தது. இதை பார்த்து பயந்த பிஜேபி என்ன பண்ணுச்சுன்னா, திடீர்னு 2 பேர் மேடையில் ஏறினானு. மேடையில் ஏறி மோடி அம்மாவை திட்டுறானு. அவங்களே வந்து அடிச்சு பிடிச்சி யாரா நீங்களான்ட்டு பண்ணா அன்னைக்கு பூரா செய்தி. ஏன்னா இதனால பாதிக்கப்படுகின்ற காங்கிரஸ், விசிகா, பாசிஸ்டுகளுடைய இந்த மாதிரியான செயல்பாடுகளால பாதிக்கப்படக்கூடிய கட்சிகளே இதுக்கு துணை பெறக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். அன்னைக்கு பூரா எல்லா மீடியம் கதறான், ராகுல் காந்தி மோடி அம்மா திட்டாரு, போராட்டம் பண்றானுங்க. பீகார்லாம் போராட்டம், ராகுல் காந்தி மோடி அம்மா எப்படி திட்டலாம், டே அந்த நான் எப்படா திட்டினேன் அப்படின்னு. அது மாதிரிதான் இதுவும். முதல்ல ஒரு அடிப்படை நியாயம் வேண்டும். இந்த காதர் மைதீனுக்கு, இந்த சண்முகத்துக்கு என்ன பேசினாரு, சும்மா அப்படியே யோகிய மாதிரி காட்டிக்கிறதுக்கு 2 பக்கமும் கண்டிக்கிறேன்னா என்ன, எப்படி அது கண்டிப்பு? 2 பக்கம் கண்டிப்பா எப்படி சரியாகும்? ஏதாவது ஒரு பக்கம் நில்லுங்க, கரெக்டா டீகோட் பண்ணுங்க. அவர் பேசியது, யாரோ ஒருவர் கூட்டத்திலிருந்து குரல் எழுப்பியதற்கு வைகோ வந்து இந்த லிஸ்ட்ல வர மாட்டார். வைகோ வந்து தலைவங்கிற லிஸ்ட்ல இருந்து என்னைக்கோ போயிட்டாப்ல. வைகோ ஒரு புள்ள, 2 பேரும் வந்து அரசியல் கோமாளிகள் 2 பேரும். அதனால ஓரம் ஒதுக்கி வச்சிருங்க. மற்ற தலைவர்கள் நான் என்னைக்குமே மதிக்கிறேன். சண்முகம் ஆகட்டும், வீரபாண்டி ஆகட்டும், திருமாவளவன் ஆகட்டும், காதர் மைதீன் ஆகட்டும், மதிச்சு தான் ஆகணும். இன்னைக்கு ஏதோ இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சென்று விட்டோம், சிறிது காலம் இருந்து விட்டு வருவோம் அப்படின்னு முத்தரசன் சொன்ன மாதிரி இக்கரைக்கு அக்கறை பச்சை கொஞ்ச நாள் போயிருக்கிறாங்க. தலைமையுமே எங்களெல்லாம் வந்து கட்டி போட்டுக்குது, கூட்டணி தலைவர்கள் ரொம்ப பேசாதீங்க அப்படின்னு. அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு ஒண்ணு கேட்கிறேன், இந்த எஃப்ஐஆர் கண்டிங்க, இல்லைன்னா சமூகமும் தமிழ் மண்ணும் உங்களையும் காரி தூப்பும். ஒருதலை பட்சமாக அதிகாரத்திற்காக நீங்கள் இறங்கி சென்று விட்டீர்கள். இனி உங்களிடத்துல கட்சி கொள்கை கோட்பாடு ஒன்றும் இல்லை அப்படின்னு மக்கள் நினைச்சுக்குவாங்க. ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்தை ரொம்ப நன்றி. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.